2021 அந்த சமயத்துல சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. சொல்லிக்க வேண்டியதாங்க, மோர் டேஞ்சரஸா என்ன அப்படின்னு மக்கள் சொல்லணும். இன்னைக்கு அந்த டேஞ்சரஸ் அப்படின்றதோட அர்த்தமே மாறி போயிடுச்சு. இதை ஒரு பெருமையா வேற சில பேர் நினச்சிக்கிறாங்க. டேஞ்சரஸ் அப்படின்னா அதுதான் ட்ரெண்டு. இப்போ அசால்ட் அப்படின்னா அர்த்தமே வேற, ஆனால் நம்ம யூஸ் பண்ற இது வேற. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, டேஞ்சரஸா இல்லையானா ஒருவேளை அதிமுகவில் இதை பிடிச்சிக்கின்னு ஆமாங்க மக்களுக்கு இவர் டேஞ்சரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே அந்த டேஞ்சரான ஒரு விஷயத்த வேற அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பெருசா நீங்க டேஞ்சர்னு சொல்லிட போறீங்க? அந்த ஒரு விஷயம்தான். எந்த ஒரு விஷயம்? பெண்களுக்கு எதிரான வன்முறை, அதுக்கப்புறமா போதை கலாச்சாரம், இதைத்தான் டேஞ்சரா பார்க்குறேன். இது யாருக்கு டேஞ்சர்னு தெரியல. திமுகவுக்கு டேஞ்சரா, தேமுதிகவுக்கு டேஞ்சரா, மக்களுக்கு டேஞ்சரா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். என்னங்க இதெல்லாம் மதவாத சக்தியை அப்படின்னா அது ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு. 2 பேரும் தான் மாற்றி மாற்றி கூட்டு வந்தாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. அந்த மதவாத சக்தியோடைய நம்ம போயிட்டு கூட்டணியில் அமைச்சர்களெல்லாம் எத்தனையோ வருஷம் இருந்துட்டோம். அதிமுகவோட அதிக வருடங்கள் அமைச்சர் பதவியை வகித்தது திமுக. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். அதனால் மதவாத சக்தியை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. சொல்லலாம், தொண்டர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி மக்கள் மத்தியில் பெருசாக இது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்லாம் நான் நினைக்கல.